ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Revasvillagekitchen. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நம்ம ரேவாஸ் கிச்சனில் உங்கள் கூட பகிர்ந்துக்கக்கூடிய ரெசிபி தீபாவளி ஸ்பெஷல் இனிப்பு லட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக நிறைவான தரத்தில் நரிக்கல்பட்டியில் நம்ம கடையில் எப்படி லட்டு செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ரேவாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். லட்டு செய்கிறதுக்கு சுத்தமான கடலை மாவு 5 கிலோ, ஜீனி 5 கிலோ, எண்ணெய் தேவையான அளவுக்கு, ஏலக்காய், கிஸ்மிஸ், முந்திரி எடுத்துக்கிறோம். 5 கிலோ கடலை மாவை நம்ம எடை போட்டு சலித்து எடுத்துக்கலாம். இந்த கடலை மாவு தரமானதாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை தயார் பண்ணிடலாம். பலகாரம் செய்கிறதுக்கு அடுப்பு எப்போவுமே மிதமான சூட்டில் தான் இருக்கணும். சூடு அதிகமாக இருந்தால் ஜீரா கரிஞ்சிரும். முதல்ல நம்ம லட்டு செய்கிறதுக்கு ஜீரா காய்ச்சிடலாம். ஜீரா காய்ச்சறதுக்கு 5 கிலோ ஜீனியை 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சுவோம். மிதமான சூட்டில் எரியறதுனால ஜீரா உடனே தயாராகிரும். அரிகரண்டியை வச்சு கலக்கி மட்டும் விட்டுடலாம். இந்த ஜீராவுக்கு பதம் பார்க்குறது எப்படின்னா, நல்லா கொதிச்சதுக்கு பின்னாடி ஒரு சொட்டு ஜீராவை எடுத்து கையில் விட்டு பார்த்தோம்னா நூல் மாதிரி வரும். லட்டு அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு நூல் மாதிரி வரலினாலும் பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. ஜீரா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம சட்டியை இறக்கி வச்சிடலாம். இறக்கி ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஜீரா ஆறட்டும். அடுத்ததாக நம்ம பூந்தி பொரிக்க ஆரம்பிக்கலாம். லட்டு செய்கிறதுல கடைக்காரர் சொன்ன ட்ரிக் என்னன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். பூந்தி செய்கிறதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம சாதாரணமாக வீட்டில் லட்டு செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரிக் இனி பயன்படுத்துங்க. 5 கிலோ கடலை மாவு வச்சு லட்டு செய்கிறதுக்கு 30 கிராம் கரும்பு சர்க்கரையும் 30 கிராம் ஏலக்காயும் எடுத்து மிக்சியில் நல்லா பொடியை அரைச்சி வச்சுட்டாங்க. அதில் இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. வீட்டுக்கு அப்படின்னா நம்ம இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இதுதாங்க அவர் சொன்ன டிப்ஸு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், லட்டு எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்னு. ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. ஜீரா ஆறிடுச்சு, கலக்கி விட்டுருவோம். இங்கே பூந்தி பொரிக்கிறதுக்கு கடலை மாவு கலருக்கு தேவைன்னா நம்ம கலரிங் பவுடர் சேர்த்திக்கலாம். நாங்கள் சாதாரண லட்டு அப்படிங்கிறனால எந்த கலரிங் பவுடரும் சேர்த்தலை. உங்களுக்கு காட்டுறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு கேசரி பவுடர் சேர்த்திருக்கோம். மஞ்சள்லையோ சிகப்புலையோ நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ கடலை மாவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். இந்த கடலை மாவு கரைசலை கரண்டியில் ஊற்றும் பொழுது நல்லா தண்ணி மாதிரி போகணும், அந்தளவுக்கு கரைச்சிக்கலாம். கடலை மாவு கரைச்சாச்சு. எவ்வளவு குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் நம்ம செய்கிற பக்குவம் தாங்க. தீபாவளி முன்னிட்டு நானே பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சொட்டு தண்ணியை விட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ நம்ம பூந்தி பொரிக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, இந்த பூந்தி கரண்டியில் மாவை எடுத்து ஊற்றினோம்னா தானாகவே பூந்தி ஆகிரும்.
நான் வந்து முதல் முறையாக பூந்தி செய்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. இதே கடைக்காரர்னா வேகமாக செஞ்சுருவார். இந்த பூந்தி வந்து ரொம்ப நேரம் பொரிக்க வேண்டியதில்லை. ஒரு 15-20 செகண்ட் தான். ஒரு கலக்கி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். புதுசாக லட்டு செய்கிறவங்க கூட சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம ரேவாஸ் கிச்சனோட எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். கிராமத்து சமையலை, எங்களுடைய வாழ்க்கை முறைகளை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இவ்வளோதாங்க. ஒரு நிமிஷத்தில் அந்த பூந்தியை பொரிச்சாச்சு. இப்படி எல்லா கடலை மாவையும் நம்ம சேர்த்து பூந்தி பொரிச்சிடலாம். மாவு வந்து சரியான பதத்தில் கரைச்சிட்டதுனால நம்ம மாவு ஊற்றினோடனையும் பூந்தி தயாராகிடுது. இப்படியே நம்ம எல்லா மாவையுமே பூந்தி ஆக்கிடலாம். வெறும் 10 நிமிஷத்தில் 5 கிலோ கடலை மாவுமே பூரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஜீராவில் சேர்த்திக்கலாம். ஜீரா ஏற்கனவே நல்லா ஆறி இருக்குது. இந்த பூந்தியை சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுருவோம். ஜீரா நல்லா பிடிக்கட்டும். போட்டிருக்கிற ஜீனி, ஏலக்காய் பவுடரும் நல்லா கலங்கட்டும். ஆரம்பத்தில் பார்த்தா ஜீரா அதிகமாக தோணும். ஆனால் பூந்தி வந்து ஜீராவை குடிக்க குடிக்க உங்களுக்கு சரியான வரும். நல்லா கலக்கி விட்டுருவோம். ஜீரா குடிக்கட்டும். அடுத்தது லட்டு சுவையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கடைக்காரர் சொன்ன அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 கிலோ கடலை மாவுக்கு 100 கிராம் அளவுக்கு கிஸ்மிஸ் பழமும் 100 கிராம் முந்திரி எடுத்துக்கிட்டாரு. முதல்ல கிஸ்மிஸ் பழத்தை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அப்படியே எண்ணெயில் பொரிச்சிடலாம். நல்லா கழுவிட்டோம்னா இருக்கிற தூசுகள்லாம் போயிடும். ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை. டக்குன்னு நம்ம எண்ணெயில் போட்டுட்டு அப்பயே எடுத்துடலாம். கிஸ்மிஸ் பொரிச்சிடட்டும். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம 100 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கிறோம். அந்த முந்திரி பருப்பையும் எண்ணெயிலேயே ஒரு தடவை பொரிச்சிடலாம். அந்த அரிகரண்டியிலேயே போட்டு அப்படி எண்ணெய்க்குள்ளே வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. இப்போ நம்ம இந்த முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் லட்டில் சேர்த்திக்கலாம். லட்டில் சேர்த்திட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஆறட்டும். வீட்டில் லட்டு செய்யும் பொழுது நம்ம உடனே சூடாக லட்டு பிடிச்சிருவோம். ஆனால் கடைக்காரர் சொன்னது பார்த்திங்கன்னா, நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆறுனதுக்கு பின்னாடி லட்டு பிடிச்சோம்னா லட்டு வந்து 20 நாள் ஆனாலும் அப்படியே சாஃப்டாக இருக்குங்க. முந்திரி பருப்பு, உலர் திராட்சை வறுத்து போட்டாச்சு. எல்லாம் ஒரு வாட்டி கலக்கி மட்டும் விட்டுறலாம். லட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்படி இருக்கட்டும். நம்ம கொஞ்ச நேரம் கழித்து லட்டை பிடிச்சிடலாம். எங்களுடைய ஏற்கனவே போட்ட பால் மைசூர் பாகு வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு லிங்க் கீழே கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த லட்டு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்கள் எவ்வளவு அளவில் தேவைப்பட்டது அப்படிங்கிற செய்முறையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வந்து பாருங்கள். உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு இந்த பலகாரங்கள் தேவைப்பட்டால் தரமான விலையில் சரியான தரத்தோடு இவங்க உங்களுக்கு தருவாங்க. அவங்களுடைய நம்பரும் கீழே கொடுக்குறேன்.
தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்லா கலக்கி விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், ஜீரா முழுக்க உறிஞ்சிட்டு லட்டு தயாராகிருச்சு. வீட்டுக்கு தேவைப்பட்டால் இதே அளவுகளை கணக்கு வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ லட்டு பிடிச்சிடலாம். அப்படியே கொண்டு வந்து ஒரு பெரிய தட்டில் கொட்டியாச்சு. லட்டு தயாரிக்கிறதுல லட்டு பிடிக்கிறதாங்க வேலை. சரியான அளவில் நம்ம லட்டை பிடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெவாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.